விவர்ஸ், இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதலாவது போட்டி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்று முடிந்த வேளையில் அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 30 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த இந்திய அணியானது இந்த தொடரினுடைய ஆரம்பத்திலேயே பின்னடைவை சந்தித்துள்ளது. மேலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த தொடரை சமன் செய்ய முடியும் என்கின்ற இக்கட்டான சூழலுடன் நாளை இரண்டாவது போட்டியில் இந்திய அணியானது பார்த்தீங்கன்னா பங்கேற்க இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை நவம்பர் 22ஆம் தேதி குவஹாத்தி மைதானத்தில் துவங்குகிறது. இந்த போட்டியில் விளையாட இருக்கக்கூடிய இந்திய அணியினுடைய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா மேலும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தும் பட்சத்தில் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இந்திய வீரராக மாபெரும் சாதனையை ஒன்றினை நிகழ்த்த காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அவர் நிகழ்த்து போகக்கூடிய சாதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை இந்திய அணிக்காக பார்த்தீங்கன்னா 51 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள பும்ரா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 232 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை அவர் 16 முறை கைப்பற்றி அசத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதோடு 7 முறை பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுகளை பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருக்கிறாரு. இந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மேலும் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய பட்சத்தில் 237 விக்கெட்டுகளை கைப்பற்றி சர்வதேச போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய 10வது இந்திய வீரர் என்ற சாதனையை பார்த்தீங்கன்னா பிடித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். டாப் 10இல் இடமும் பெற்றிருக்கிறாரு. தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் வீரர் ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 67 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 236 விக்கெட்டுகளுடன் 10வது இடத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அவரது இந்த சாதனையை முறியடிக்க பும்ராவிற்கு 5 விக்கெட்டுகள் மட்டுமே தேவை. சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி சார்பாக அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரராக அனில் கும்ளே 619 விக்கெட்டுகளுடன் முதல் இடத்தில் உள்ளார். ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 537 விக்கெட்டுகளுடன் இரண்டாவது இடத்திலும், கபில் தேவ் பார்த்தீங்கன்னா 434 விக்கெட்டுகளுடன் மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றனர். இந்த பட்டியலில் 10வது இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத்தை பின்னுக்கு தள்ளி பும்ரா 10வது இடத்தை பிடிக்க 5 விக்கெட்டுகள் மட்டுமே தேவை என்பதால் நிச்சயம் இந்த போட்டியில் அவர் அந்த சாதனையை பார்த்தீங்கன்னா நிகழ்த்துவார் என்றும் நம்பப்படுது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதை நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.